மாற்றம் ஒன்றே மாறாதது. லைஃப்ல உங்களுக்கு தேவையானதை நீங்க தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்க எந்த விதமான ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் புக் படிச்சீங்கனாலும் சரி, அதுல மாற்றம் அப்படிங்கிறது நமக்குள்ளார ஏற்படுத்துறது தான் நமக்கு வெளியில நம்ம விரும்புற மாதிரி, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஏற்படும் அப்படிங்கிறது தான் அங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த சேஞ்சஸை நமக்குள்ளார நம்ம தந்துக்கும் போது மட்டும்தான் அது நமக்கு வெளியில வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்போ அந்த மாற்றத்துக்கான ஒரு எஃபர்ட்டை போடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். எஃபர்ட் அப்படிங்கும் போது அது ஃபிசிக்கலான ஒரு எஃபர்ட்டாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அது மென்டலான ஒரு எஃபெக்டாகவும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் ஃபேக்ட் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டை உருவாக்க முடியும் அப்படின்னா, அப்போது சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்னாலையும் ஒரு ஃபிசிக்கல் ஃபேக்டை உருவாக்க முடியும். அதாவது உங்களுடைய ரியாலிட்டியில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த 1 லட்ச ரூபா வாங்கின நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போது ஒரு ஃபிசிக்கலாக நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மென்டலியும் ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா, மென்டலாக நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஏன் ஃபிசிக்கலான ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தக்கூடாது? மென்டலாக நம்ம மைண்டில் நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக அது ஒரு ஃபிசிக்கல் ஃபேக்டாக ஏற்படுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. கண்டிப்பாக அது ஏற்படும் கூட. இதைத்தான் நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மைண்டில் ஒரு இமேஜினேஷன் யூஸ் பண்ணி இல்லை ஒரு விஷுவலைசேஷனை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய ரியாலிட்டிலையும் ஏற்படுத்தும். ஸோ இதை சார்ந்த ஒரு சின்ன வீடியோவை நம்ம பார்க்கலாம். How does visualization help with that? It is everything for me. How so? So if you're going to play an overseas tour, say to Australia or England or something like that, I literally sat down 2-3 months before and I've made a decision in my head that I'm going to take their best bowler on. And when I train in the gym, when I'm practicing, regularly there are visuals running in my head, me dominating that bowler. When I train, I have music on, I'm putting myself in a situation where that guy is bringing the heat onto me and I'm countering that, and that becomes such a reality in your head. And invariably when I went into that situation, I ended up dominating that guy in their own home conditions. அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் விராட் கோலிகிட்ட கேட்குறாரு, விஷுவலைசேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. விராட் கோலி சொல்கிறாரு, விஷுவலைசேஷன் தான் எனக்கு எல்லாமே. அதாவது வெளிநாடுகளுக்கு போய் நாங்கள் விளையாடும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா டீமாக இருக்கட்டும், இல்லை இங்கிலாந்து டீமாக இருக்கட்டும், அந்த மாதிரி பெஸ்ட் டீம்ஸ்குள்ள விளையாடும் போது அங்கே இருக்கக்கூடிய பெஸ்ட் பவுலரை நாங்கள் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். இது வந்து என்னுடைய ஜிம்மில் நான் பாட்டு கேட்கும்போது எல்லா நேரங்களும் நான் இதை வந்து ரிப்பீட்டடாக என்னோடய மைண்டில் இதை நான் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த டீமில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பவுலர்ஸை நான் டாமினேட் பண்ணுற மாதிரி என்னுடைய மைண்டில் நான் விஷுவலைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது என் மைண்டில் ரியாலிட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி நாங்கள் அந்த நாடுகளுக்கு போய் விளையாடும் போது அது உண்மையும் ஆகும். விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய மனக்கண்ணில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த, நமக்கு ஏற்படாத ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஏற்பட்ட மாதிரியும் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியும் நம்ம மனக்கண்ணால் பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம விஷுவலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விஷுவலைசேஷன், அதில் விஷுவல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். லைஸ் அப்படிங்கிறது பொய். இந்த பொய்யான இந்த விஷுவலை நமக்குள்ளார நம்ம திரும்ப திரும்ப நம்ம கொடுக்கும்போது அது நம்மளுடைய ரியாலிட்டியாக மாறும். விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய இமேஜினேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். அதை ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் உங்களுடைய இமேஜினேஷனை யூஸ் பண்ணும்போது அது விஷுவலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம பண்ணணும். அதாவது நீங்கள் விஷுவலைசேஷனுக்காக கொடுக்கக்கூடிய எஃபர்ட் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது. அது போக இந்த விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணும்போது இது ரொம்ப ப்ளஷரபுளாக இருக்கணும். அதாவது ரொம்ப இன்பம் கொடுக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு விஷயமா அது உங்களுக்குள்ளார இருக்கணும். அப்படி ஒரு விஷுவலைசேஷன் நீங்கள் உங்களுக்குள்ளார நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனக்கண்ணுக்கு, அதாவது மைண்ட்ஸ் ஐக்கு நீங்கள் உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ கொண்டு வந்து காட்டுறீங்க. அது உங்களுடைய பிரெயின் பொறுத்த வரைக்கும் அது இப்போ நடக்கிறதா அதை எடுத்துக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷுவலைசேஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்ம ஏற்றுக்கணும். அதுக்கான ஒரு எவிடன்ஸ் நம்மளுடைய பிரெயின் எதிர்பார்க்கும். அதுக்கு தான் நம்மளுடைய சென்சஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய சென்சஸ் அப்படிங்கும்போது நம்ம பார்க்குறது, நம்ம வந்து ஸ்மெல் பண்ணுறது, நம்ம டேஸ்ட் பண்ணுறது, டச் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளுடைய சென்சஸை ஒரு எவிடன்ஸாக நம்ம அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய விஷுவலைசேஷன் நம்ம மைண்டுக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப ரியலாக ஃபீல் ஆகும். அதனால் நம்மளுடைய விஷுவலைசேஷன் ரொம்ப எஃபெக்டிவாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை நம்ம ரிப்பீட்டடாக நம்ம பண்ணும்போது அது 100% நம்மளுடைய ரியாலிட்டியாக அது மாறும். இமேஜின்
இமேஜினேஷனும் விஷுவலைசேஷனும் ரெண்டும் வேறு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றின நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்கள். ஸோ இது போக விஷுவலைசேஷன் பற்றி உங்களுக்கு ப்ரீஃபான இன்னும் டீட்டெயில்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 100 கமெண்ட்ஸ் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது அப்படின்னா ஸ்பெஷல் எஃபர்ட் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விஷுவலைசேஷனை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி தரேன். ஸோ வெயிட் பண்ணாதீங்க, விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.